இப்போ உங்களுக்கு இந்த டைல்ஸில், அதாவது ஓப்பன் டெரேஸ் அதில் போடக்கூடிய ஒரு டைல்ஸில் எப்படி இந்த க்ரௌட்டிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒரு டீட்டெயில் தான் சொல்கிறேன். ஆக்சுவலாக தட் இஸ் நாங்கள் ஒரு சைட்டில், ஜாப் சைட்டில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பழைய டைல்ஸ் இருந்தது. அந்த பழைய டைல்ஸ் எல்லாம் சுத்தமாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா, அது மேலே ஒரு தட் இஸ் கோட்டிங், அதாவது வாட்டர் ரிப்பல்லண்ட் ஒரு கோட்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மண்ணெல்லாம், அந்த மணல் என்னென்னலாம் போடணுமோ அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த தளத்தை உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் டைல்ஸு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக சன்கூல் டைல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து போட்டாக்கா காலில் சூடு படுறதே தெரியாது, சூடே இருக்காது. அது நாங்கள் நல்ல சம்மர் சீசன்லேயும் போட்டோம். அது எந்த விதமான வெறுங்காலே நடந்து போகலாம். ஸோ அந்த அளவுக்கு அது வந்து ஹீட்டை அப்சர்வ் பண்ணிடுது, இல்லாட்டினா ரிஃப்ளெக்ட் பண்ணுது, எதுவே சொல்லலாம். இன்னொன்று என்னன்னாக்கா, வீட்டுக்குள்ளேயும் அந்த டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் கம்மியாகுது. இதெல்லாம் சயின்டிஃபிக்காக நிறைய ஸ்டடீஸ் எல்லாம் பண்ணி தான் போட்டிருக்காங்க. அது நாங்கள் ப்ராக்டிக்கலாக என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இதில் இந்த வீடியோவோட அப்ஜெக்டிவ் என்னென்னா, இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் என்னென்ன சில ட்ராபேக்ஸ் வருது அப்படிங்கிறது தான் நான் இந்த இடத்துல ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். இதெல்லாம் ஒரு கேஸ் ஸ்டடியாக நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ இந்த ஒயிட் டைல்ஸ்லாம் போட்டுடுறாங்க. அந்த ஒயிட் டைல்ஸை போடுறப்ப என்ன பண்ணுறாங்கன்னாக்கா, அந்த க்ரௌட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கேப் வந்து எவ்வளோ வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 mm வைக்கிறாங்க. சில பேர் வந்து 6 mm வைக்கிறாங்க. அப்போது இந்த 8 mm 6 mm வைக்கிறப்போ அவங்களே வந்து க்ரௌட்டிங் சொல்யூஷன், அதாவது க்ரௌட்டிங்க்கான சில இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இந்த டைல்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களே கொடுக்குறாங்க. அதை வந்து சரியான ஒர்க்மேன்ஷிப்பை பண்ணலைன்னாக்கா அதுவே பெரிய பிரச்சனையாக முடிஞ்சிடுது. ஸோ நாங்கள் அது மாதிரி ஒரு சைட்டில் பண்ணிவிட்டு அதில் ஒரு பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த க்ரௌட்டிங் வந்து சரியாக பண்ணலை. இந்த க்ரௌட்டிங் சரியாக பண்ணலை அப்படிங்கிறதுனால என்னாச்சு அப்படின்னா, அதுலேருந்து வாட்டர் சீப்பேஜ் வர ஆரம்பிச்சிருச்சு. தட் வாஸ் அ சிவியர் கம்ப்ளைண்ட். ஏன்னா புது டைல் போட்டிருக்கோம், அந்த புது டைல் ஒன்றோட ஒன்று இணையிற அந்த கேப், அதாவது 8 mm கேப்பில் சரியான க்ரௌட்டிங் மெத்தடில் அதை அடாப்ட் பண்ணல, நார்மலான சிமெண்டஸ் ஒர்க்கு தான் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, தட் இஸ் இந்த வாட்டர் வந்து நிறையா வந்துடுச்சு அப்படிங்கிறதுனால அதுக்கு வந்து எப்படி அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெக்னிக்கலாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்போ, தட் இஸ் எபாக்சி கொடுக்கலாம், எபாக்சி க்ரௌட்டிங் கொடுக்கலான்ற ஒரு முடிவுக்கு வந்தோம். அண்ட் வி டிஸ்கஸ் வித் த கன்சர்ன் கம்பெனி. ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா எபாக்சியில் ஒரு பெரிய ட்ராபேக் இருக்குது. அதாவது இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கெலாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அதாவது எபாக்சி அமீன் பேஸ்லன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா எபாக்சி அமைன் பேஸ்லன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு க்யூரிங் ஏஜென்ட்டோட ஒரு 2-pack சிஸ்டமாக தான் இருக்கும். அதாவது ஒரு எபாக்சி ஃபினிஷ் இருக்கும், அதில் வந்து வேணுங்கிற இன்க்ரீடியன்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஹார்ட்னர் தனியாக வச்சுருப்பாங்க. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணாக்கா we are able to get a paste, ஒரு பட்டரி கன்சிஸ்டன்சி வரும். அதை அப்படியே க்ரௌட் பண்ணுற இடத்துல அதில் உள்ள அந்த சாண்டு பார்ட்டிகிள், டஸ்ட் பார்ட்டிகிள் எதுவும் இல்லாமல் சுத்தமாக இப்போ இதில் பண்ணுவார் பாருங்கள். இது நம்மளுடைய ஒரு ஒர்க்கர் இதில் பண்ணியிருக்காரு, நீங்கள் அதை பார்க்கலாம், புரியுதுங்களா? அது அப்படியே அவர் வந்து பழைய இதெல்லாம் அப்படியே எடுத்துடுறாரு, கட் பண்ணி அதை ஓப்பன் பண்ணுறாங்க. இது ஆக்சுவலாக ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி கட் பண்ணுறப்போ அங்கே நமக்கு நல்லா ஏரை வச்சு நல்லா அடிச்சிடணும், டஸ்ட்டு இல்லாமல் பார்த்துக்கணும், வாட்டரும் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, இந்த எபாக்சி சிஸ்டம் அப்படிங்கிறத நம்ம அதில் அப்ளை பண்ணுறோம். ஸோ அந்த ஒர்க்கரே தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுவார், நீங்கள் அதை கேட்கலாம். இந்த ஒர்க்கர் வந்து தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறாரு, அதை கேட்போம் நம்ம. மேஸ்திரிங்க, பில்டிங் கட்டுற மேஸ்திரி. ஆனால் இந்த வேலையில் வந்து இப்போ சார் வந்து லீக் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த கெமிக்கல் வாங்கி கொடுத்தாரு. ஆனால் அது வந்து ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு டப்பா ஆகுது. ஆனால் நல்லா நேற்று போனவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்லா பர்ஃபெக்ட். இது வந்து தட் இஸ் இந்த கெமிக்கல் நாங்கள் வாங்கியிருக்கோம். இந்த கெமிக்கலை பேஸ் பண்ணி தான் அவர் 2 மிக்ஸ் பண்ணி அவர் போடுறாரு. அது என்ன கெமிக்கல் அப்படிங்கிறத நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கிளியராக கொடுத்துருக்கேன். நல்ல நல்லா பேக்கிங் ஆகுது சார். ஆனால் நான் வந்து இது வருமானத்தில் சார் வந்து மிஷின் போட்டு காடி எடுத்து 8 mm போட்டு காடி எடுத்து அந்த இதெல்லாம் போட சொன்னாங்க. போட்டாலும் இன்றைக்கி வந்து பார்க்குறேன், நான் இது நேற்று போட்டு எல்லாம் அருமையாக இருக்குது, நல்லா கருங்கல் மாதிரி காஞ்சிருக்கு. நல்ல ஒரு நல்ல பிராண்டாக இருக்குது. இது வந்து
இது வந்து ஏதோ மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி கிடையாது, இல்லைன்னா அவங்க சப்போர்ட் பண்ணி நாங்கள் ஏதோ ப்ரொமோட் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. எங்களுடைய டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸை தான் அவங்க ஷேர் பண்ணுறேன். இப்போது இந்த மாதிரி இந்த டிஸ் ஒரு டைல்ஸுக்கு இன்னொரு டைல்ஸுக்கு இடையில இந்த மாதிரி கேப் இருக்குது அப்படின்னா இதெல்லாம் தான் கேப். இதை தான் நம்ம இந்த இடத்துல தான் நம்ம க்ரௌட்டிங் வந்து ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு டைலுக்கும் இன்னொரு டைலுக்கும் இடையில. ஸோ இப்படி பண்ணுறப்போ இந்த இடம் ரொம்ப க்ளீனாக இருக்கும். ஸோ இதை தான் நம்ம சுத்தமாக இதை எடுத்துகிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபியூ வந்து டெப்த்துக்கு உள்ளே நோண்டிடணும். ஏன்னா இப்போ டைல்ஸ் சரியாக போடலை, அந்த க்ரௌட்டிங் போடலைங்கிறதுனால இந்த வேலை. அதனால் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்கள் டைல்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறப்ப க்ரௌட்டிங் ப்ராப்பராக பண்ணணும். அண்டு என்னோடய சஜஷன் என்னன்னாக்கா எபாக்சியில் பண்ணுறது பெட்டர். ஸோ எபாக்சியில் பண்ணுறதுனா இது வந்து என்னென்னா யூவி ரெசிஸ்டன்ட் எபாக்சி. யூஸ்வலாகவே வந்து பார்த்தீங்கன்னா எபாக்சியில் யூவி ரெசிஸ்டன்ஸ் கிடையாது, சாக் ஆகிடும். ஆனால் இது வந்து ஸ்பெஷல் அடக்டோட ஃபார்ம் ஆனது, அதனால் யூவி ரெசிஸ்டன்ஸ் எபாக்சி இருக்கிறதுனால இது வந்து நல்லா சப்போர்ட் பண்ணும். இது வந்து நம்ம ப்ராக்டிக்கலாகவே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கோம். ஸோ இங்கே நல்லா அது வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தான் சொல்கிறாரு. இந்த இடத்துல தான் இந்த பேஸ்ட்டை க்ளீனாக பண்ணுறோம். ஆனால் இதை போடுறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும், தண்ணி இருக்கக்கூடாது. அவங்க என்ன எபாக்சி ஹார்ட்னர் சொல்கிறாங்களோ அந்த ரேஷியோவில் கிளியராக போட்டுட்டு அதை என்ன பண்ணணும், கரெக்டாக மாஸ் பண்ணி பண்ணாலும் சரி, இல்லைன்னா அந்த இடத்துல வந்து பண்ணிவிட்டு இம்மீடியட்டாக தேவையில்லாத இடத்துல இதெல்லாம் க்ளீன் பண்ணணும். அப்படி பண்ணலைனாக்கா பயங்கரமாக ஒட்டிக்கும், கச்சா முச்சன்னு வந்துடும் அது. ஸோ அதனால் அதை ஒட்டி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிங்கனாக்கா திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வெரி குட் சொல்யூஷன் ஃபார் ப்ரிவென்டிங் வாட்டர் லீக்கேஜ். ஸோ 2 விதமான இது பண்ணியிருக்கோம். என்னென்னா ஒன்று வந்து ஒயிட் டைல்ஸ் போட்டோம், அதுக்கப்புறம் க்ரௌட்டிங்கும் அதில் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் பர்ஃபெக்டாக இருக்குது. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை ரீஎன்ஃபோர்ஸும் பண்ணியாச்சு. ஸோ அதனால் பழைய பில்டிங்க்கு நீங்கள் ஏதாவது ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள், டெக்னிக்கல் ஒப்பீனியன் கேட்டுட்டு பண்ணுங்கள். அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் தேவையில்லாத சில தண்ட செலவு இழுத்து விட்டுருவாங்க. ஸோ அதை ஒண்டி கொஞ்சம் கவனமாக இருங்க. இப்போது இதை பற்றி ஃபர்தராக இந்த டீட்டெயில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இது வந்து இந்த ஒயிட் டைல்ஸ் நாங்கள் போட்டதுக்கப்புறம், அதாவது க்ரௌட்டிங்க்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படிங்கிறத நான் இங்கே காமிச்சிருக்கேன். ஸோ இந்த சன்லைட்லேயும் வந்து பார்த்திங்கனாக்கா இது அந்தளவுக்கு சூடே இல்லை, நல்லா அண்டர் த ஹாட் சன், ஆல்மோஸ்ட்டு ஒரு 12:45 மணி போல் இருக்கும். ஸோ அந்த டயத்தில் இது எடுத்தது எந்த சூடுமே தெரியல. ஸோ அதனால் சூடு தாங்கிறது அப்படிங்கிறது அது ஒரு நல்ல ஆஸ்பெக்ட்டு. ஆனால் ஒரே ஒரு இஷ்யூ என்னென்னா இந்த க்ரௌட்டிங் தான் பெரிய இஷ்யூ. ஸோ அது ஒண்டியும் அந்த க்ரௌட்டிங் வந்து நம்ம பர்ஃபெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வெரி குட் சிஸ்டம்ஸ். ஓகேங்களா? ஸோ இது சம்மந்தமான டீட்டெயில் ஏதாவது வேணும்னாக்கா நீங்கள் என்கிட்ட தாராளமாக கேட்கலாம். ஐ எம் ரெடி டு ஹெல்ப் யூ. தேங்க் யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பதற்கேற்ப ப்ளீஸ் subscribe if you like our educational contents and share with your family and friends. Thank you for spending your valuable time.